நம்ம அண்ணாச்சி அவங்களுடைய மூவி டைட்டில் டீசர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். லீடர்னு வச்சுருக்காங்க. வாங்க பார்ப்போம். அவருடைய லுக் வைஸ் எல்லாமே செம்மையா இருக்குங்க. தம்ப்நெயில வச்சு சொல்றேன். இப்போ டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க 3, 2, 1. கிளம்புற 9 வண்டி எங்கடா போச்சு? எல்லா ஏரியாவிலையும் ஆளு இறங்கி தேடிட்டு இருக்கானே. அண்ணனுக்கு தெரியறதுக்குள்ள கண்டுபிடிங்கடா. எவன் பண்ணான்னு தெரியலண்ணே. போய் பாக்குறேண்ணே. போலீஸா, கஸ்டம்ஸா, நேவியா, இல்ல கேங்ஸ்டரா? அப்பாண்ண என்னல சொல்லுற? ஆமாண்ண, அந்த பிள்ளையோட அப்பா. எல்லா பணியும் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. I like this flavor. நல்லா இருக்கு. அவருடைய ஆக்டிங் வைஸ் நிறைய பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது ட்ரோல் ஆச்சு. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. பட் இதில் வந்து அவர் டோட்டலாக வந்து தன்னை மாற்றிக்கிட்டாரு. டோட்டலாக தன்னை வந்து அவர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. அதுவும் வந்து இந்த படத்துடைய டைரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பக்காவான ஒரு கமர்ஷியலான ஒரு டைரக்டர் தான். ஏன்னா கருடன் படத்துடைய டைரக்டர் தான் ஆர்எஸ் துரை செந்தில்குமார். அவர் வந்து சூரி அவர்களே டோட்டலாக விடுதலைக்கு அப்புறம் அவருடைய அந்த கருடன் கேரக்டர் பண்ணும்போது டோட்டலாக வேறு ஒரு ஜானரில் தெரிஞ்சார் நம்ம சூரி. அதே மாதிரி தான் நம்ம அண்ணாச்சி அவர்களும் டோட்டலாக வேறு ஒரு லெஜெண்டாக வந்து நிற்கிறாருன்னு தான் சொல்லணும். பிஜிஎம் வைஸ், ஆக்ஷன் மூவ் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. டீசர் வந்து ஏதோ பார்க்க அப்படி இப்படி இல்லைனாலும் ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது. பட் நம்புகிற மாதிரி இருக்குது. அவர் படம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது. நல்லாயிருக்கு. இந்த ஃப்ளேவர் உண்மையாகவே நல்லாயிருக்கு. அண்ணாச்சி அவர்களே சார் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.